ஓகே. அடுத்த விரிவுரையாக உரைநடை தொடர்பான மீட்டல், கடந்த கால வினாப்பத்திரங்கள் மீட்டல் மற்றும் தொடர்பான விரிவுரையை சைவப்புலவர் சங்கத்தினுடைய செயலாளர் சைவப்புலவர் ST குமரன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேற்றைய விரிவுரைகள் தொடர்ச்சியாக இன்றைய விரிவுரைகளில் உரைநடை பாடத்திட்டத்துக்கான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேளையிலே பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நேற்றைய தினம் உரைநடை வினாத்தாள் கட்டமைப்புகள், அது எப்படி நீங்கள் படிக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த விரிவுரையில மகோத்சவம் சார்ந்த விளக்கங்களை நாங்கள் இந்த சிலபஸ்ல இளஞ்செவ புலவருக்கும் சைவப்புலவருக்கும் இருக்கிறதால மகோத்சவ கிரியைகள், ஆலயங்கள்ல நடைபெறுகிற ஆலய வழிபாடு, ஆலய சைவ கிரியைகள் சார்ந்த 2 பரீட்சைக்கும் பொதுவான விடயங்களை நாங்கள் இந்த வேளையில பார்க்கலாம் என்று இருக்கிறேன். இந்த மகோத்சவங்கள் ஆலயங்கள்ல அடிப்படையாக கொண்டு நடாத்தப்படுகிற ஒரு கிரியைகளை உள்ளடக்கிய விடயங்கள் இந்த மகோத்சவத்துல இருக்குது. இந்த ஆன்மாக்களுக்கு ஆணவமாகிய அந்த மூலமலம் காரணத்தினாலதான் இந்த கர்மாசாரமான அந்த உடல் பிறப்பு போன்ற விஷயங்கள் அங்கே உருவாகிறது. அதாவது பிறப்பு, அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சாராய்ச்சியம் என்ற அந்த 4 வகைப்படுகிறது. இந்த ஆன்மா பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா இறைவனை வழிபாடு செய்வதற்காக இந்த ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலய வழிபாடுகள் செய்யப்படுகிறது. அந்த ஆலய வழிபாடுகள்ல இந்த மகோத்சவம் சார்ந்த செயற்பாடுகள் எங்களுடைய சைவ வாழ்வியல்ல இது நடாத்தப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த எங்களுடைய வாழ்வியல்ல இந்த சிவ புண்ணியம் என்று சொல்லப்படுகிற விஷயம், எங்களுடைய சைவ வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு இந்த சிவபுண்ணியம் என்ற விடயம், ஆன்மா இறைவனை அடைவதற்காக ஆலய வழிபாடுகள் அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற அந்த சிவபுண்ணியம் சார்ந்த விடயங்கள் இந்த மகோத்சவங்கள்ல நாங்கள் ஆலய வழிபாடுகள்ல அதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆன்மா இறைவனை அடைவதற்கான முயற்சிகளாக இந்த சைவ நாற்பாதங்கள் என்று சொல்லப்படுகிற சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லுகிற அந்த 4 பாதங்களும் இங்கே எங்களுடைய சைவ நாற்பாதங்களாக சொல்லப்படுகிற இதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த சரியை என்பது இறைவனை வழிபாடு செய்கிற, எங்களுடைய சரீரத்தினாலே இறை வழிபாடு செய்யப்படுகிற ஒரு வழிபாட்டு நெறியாக நாங்கள் இந்த சரியை நெறியை பார்க்கிறோம். இந்த சரியை நெறியை கடைபிடிப்பவர்கள், அனுஷ்டிப்பவர்கள் இந்த அகத்தொண்டருக்குரிய உரிமை போல இந்த சிவபெருமான் திருமேனி கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் இந்த எல்லா இடமும் தடையின்றி சஞ்சரித்து அந்த அவ்வுலக போகங்களை அனுபவித்து வாழ்கள் என்ற அடிப்படையில இந்த சரியை வழிபாடு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சரியை வழிபாட்டிலே இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு இறைவன் ஒருபொழுதும் தன்னுடைய உருவத்தை நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டான் என்று எங்களுடைய நாங்கள் சைவ கிரியைகள் சாஸ்திரங்கள் படிக்கிற பொழுது நாங்கள் கற்கக்கூடிய இருக்கிறது. சரியை வழிபாடு என்பது எங்களுடைய வழிபாட்டிலே ஒரு அடிப்படையான வழிபாடு. இந்த உடலினாலே இறைவனுக்கு தொண்டு செய்து நாங்கள் வழிபாடு செய்கிற வழிபாடு இந்த சரியை வழிபாடு என்று சொல்லப்படுறது. இந்த பஞ்சபூதமாக இருக்கிற இந்த இயற்கைக்குள்ளே இறைவனை நாங்கள் கண்டு வழிபாடு செய்கிற வழிபாடு இந்த சரியை வழிபாடு என்று சொல்லப்படுறது. இந்த அதே போல கிரியை வழிபாடு, யோக வழிபாடு, ஞான வழிபாடு என்று சொல்லப்படுகிற இந்த சைவ நாற்பாதங்கள் 4 சார்ந்த விடயம் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் கடைபிடித்து வழிபாடு செய்யக்கூடிய இருக்கிறது. அந்த சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அது மாதிரி கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், அதே போல ஞானம் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம் என்ற விஷயம் இருக்கிறது. அதே போல ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்ற விடயங்கள் அடிப்படையிலும் ஞானத்தில் ஞானம் என்ற அடிப்படையிலும் இந்த சைவ நாற்பாதங்கள் அங்கே பிரிக்கப்பட்டு எங்களுக்கு
ஒரு ஆன்மா இறைவனை அடைவதற்காக அந்த முத்தியாகிய பேரின்ப சுவை அனுபவிப்பதற்காக அந்த வழிகாட்டப்படுகிற சிறப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே தாயுமான சுவாமி விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கும் மரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே என்று அந்த பராபர கண்ணியிலே தாயுமானவருடைய பாடல் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்பர் பெருமான் இந்த சரிய நெறியினூடாக இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார். அவருடைய பதிகத்திலே நிலைபெறுமாறு நுதியே நெஞ்சே நீவா நித்தலமும் பிரானுடைய கோயில் புக்கும் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்றும் அனைபுணர்ச்சேர் செஞ்சடை மாதி என்றும் ஆரூரான் என்றென்றே அலரான் இல்லை என்று அந்த அப்பர் பெருமானுடைய வழிபாட்டிலே அந்த சரிய நெறியினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆலய தொண்டு முதல் இந்த உடலினாலே இறைவனை வழிபாடு செய்கிற அந்த வழிபாட்டு நெறி சரியை வழிபாடு என்று நாங்கள் எங்களுடைய சைவ வழிபாட்டில இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகிற 4 விஷயங்கள் இந்த ஆலய வழிபாட்டிலே சைவ நாட்பாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் வழிபாடு செய்யப்படுகிற இறைவன் விரும்பி இருக்கிற அந்த இடம் நாங்கள் கோவில் என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம். அதை திருக்கோவில் என்று சொல்லுகிறோம். இது எங்களுடைய ஆறுமுகநாவலர் இந்த கோவிலை தேவாலயம் என்ற சொல்லிலே பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பாலபாடத்திலே இறைவன் சிவபெருமான் விரும்பி இருக்கிற இடம். இன்றைக்கு தேவாலயம் என்ற சொல் இன்றைக்கு நாங்கள் வேறு சமயத்துக்குரிய சொல்லாக பார்க்கிறோம். அந்த வகையில இந்த கோவில் என்று சொல்லப்படுகிறது, ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடம், அதே போல கோவில் இறைவன் விரும்பி உரைகின்ற அந்த கோவில் நாங்கள் திருக்கோவில் என்று அழைத்து வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கிற இந்த சிவபெருமான் நாங்கள் பார்க்கிற எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முதல் பொருளாக இருக்கிற சிவபெருமான் எங்கும் வியாபகமாக இருப்பினும் அவரை நாங்கள் லிங்கம் முதலிய திருமேனியும் குருவும் சங்கமும் இடமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிரிடமாக கொண்டு நின்றும் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை நாங்கள் கொண்டருளுகிற இடம்தான் இந்த கோவில் என்று பார்க்கிறோம். அதாவது சிவபெருமான் எங்கும் இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கிற சிவபெருமான் லிங்க திருமேனி உட்பட இறைவனுக்கு பல்வேறு வகையான திருமேனிகள் சொல்லப்படுகிறது. அந்த திருமேனிகளை நாங்கள் எங்களுடைய அகத்தே இடமாக கொண்டு எங்களுடைய ஆன்மாக்கள் செய்கிற வழிபாட்டுக்குரிய இடங்கள்லாம் இந்த கோவில்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயத்திலே நாங்கள் சிவ வழிபாட்டிலே தயிரில் நெய் போல இறைவன் விளங்கி நிற்கிறான். அதே போல மற்ற இடங்களில் பாலில் நெய் போல வெளிப்படாது நிற்கிற அந்த வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். இறைவன் ஆன்மாக்களுக்குள்ளே உள்ளொன்றும் வெளிநின்றும் வழிபாடு இயற்றுகிற பொழுது காட்சி கொடுத்து அருளுகிற சிறப்பு இருக்கிறது. அங்கே சிவஞான சித்தியாரிலே ஒரு பாடல் ஒன்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது தாவர சங்கமங்கள் என்று 2 உருவி நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர் கருணை பனிபரன் தன்னை நெஞ்சி விளவையே விரைந்த பூசை யாம்பரம் பொருளை 4 மர்ச்சினி முன்பு செய்தே என்று அந்த சிவஞான சித்தியாரிலே ஒரு பாடல் வருகிறது. இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைக்கிற இறைவனை நாங்கள் எங்களுடைய அகக்கண்ணிலே கொண்டு நாங்கள் இறைவனுக்குரிய உருவங்களை கொடுத்து வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு திருக்கோவில் வழிபாடு என்று சொல்லப்படுறது. ஆலய வழிபாடு என்று சொல்லுகிறோம். ஆன்மாக்கள் லயப்படுகிற இடம் ஆலயம் என்று சொல்லப்படுது. அனைத்து இடமும் நிறைந்திருக்கிற இறைவனை நாங்கள் விசேடமாக ஒரு இடத்திலே எழுந்துருளை செய்து வழிபாடு செய்கிற இந்த வழிபாடு, இந்த ஆலய வழிபாடுகள்ல அந்த சைவ நாட்பாதங்கள் 4 அங்கே இணைகிறது. சரியே கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகிற அந்த 4 மார்க்கத்தாலும் நாங்கள் வழிபாடு செய்து அந்த 4 மார்க்கத்தினூடாக அந்த சிவானந்த பேரின்பத்தை பெறுவதற்குரிய வழிகாட்டுகிற இடமாக அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலய வழிபாட்டினூடாக ஆன்மாக்கள் முத்தியடைந்து கொள்ளுகிற சிறப்பு இருப்பதன் காரணமாக இந்த ஆலய வழிபாடும் அந்த ஆலய வழிபாடுகளில் நடைபெறுகிற அந்த கிரியை சார்ந்த விடயங்களும் நாங்கள் வாழ்வியல் சார்ந்த சைவ சித்தாந்த தத்துவ கருத்துக்கள் நிறைந்ததாக அந்த கிரியைகள் இருக்கிறது. ஒரு ஆலய வழிபாட்டினுடைய சிறப்புகள் பற்றி எங்களுடைய தாயுமான சுவாமிகள் சொல்லுகிற பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாற் தொடங்கினோர்கோர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்ற ஆலயம் என்றால் அங்கே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற 3 இருக்கணும். மூர்த்தி என்பது அந்த ஆலயத்திலே மூல மூர்த்தமாக விரும்பி உரைகிற அந்த இறைவன்
மூர்த்தம் என்று பார்க்கிறோம். அதே போல அந்த ஆலயத்திலே உற்பத்தியாகிற தலவிருட்சம் ஒன்று இருக்கிறது. அதே போல அந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம் இருக்கிறது. அந்த ஆலய வழிபாட்டின் ஊடாக நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுகிறோம். அங்கே திருஞான சம்பந்தருடைய பதிகம் இருக்கிறது. மெய்கண்ட தேவர் உடைய அந்த பெற்றோர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அந்த பதிகத்தை பாடி அந்த பொற்குளத்திலே நீராடி வருகிற பொழுது அங்கே மெய்கண்ட தேவர் திரு அவதாரம் செய்தார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினை வாயினவே வரம்பெறுவர் என்ற அந்த பதிகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அதிலே இருக்கிறது. அங்கே தோய்வினையார் அவர் தம்மை தோயாவான் தீவினை என்று சொல்லப்படுறது. அங்கே வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் என்று வருகிறது. அங்கே உமை பங்கனோடு வீட்டிலிருக்கிற அந்த சிவபெருமான் திருவெண்காட்டிலே இருக்கிற அந்த இறைவனுடைய தீர்த்தத்திலே நீராடுகிற பொழுது அவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கி அந்த நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதிருந்தவர்களுக்கு அங்கே குழந்தை பாக்கியம் பெறுகிற சிறப்பு அந்த பாடலூடாக சொல்லப்படுற அந்த திருக்கோயில் வழிபாடு ஆலய வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. அங்கே மெய்கண்ட தேவர் அந்த திருவெண்காட்டிலே இருக்கிற சுவேதவன பெருமானுடைய அருளினாலே மெய்கண்ட தேவர் அங்கே வாய்க்கப்படுகிறார். மெய்கண்ட தேவர் இந்த மெய்கண்ட சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தத்தின் அடிநாதமாக விளங்குகிற அந்த சிறப்புக்குரிய விடயங்களை சொல்லுவார். அப்ப திருக்கோயில் வழிபாட்டிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் அங்கே மூன்றும் ஒருங்கே இருக்கிற சிறப்பு தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். அதே போல திருஞானப்படியே பல பாடல்களூடாக இந்த திருக்கோயில் வழிபாட்டினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் வழிபாடு செய்கிற அந்த மையமாகிய இடமாக இந்த திருக்கோவில் வழிபாடு இருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாளைய மனைத்தும் வைகளும் பக்தியோடு முன் பரவியே மிகும் சுத்தனாகியே தொலைவிலால் உயிர் முத்தி எய்தினான் முழுதுணர்ந்துளான் என்று அங்கே கந்த புராணத்திலே இந்த திருக்கோவில் வழிபாட்டினுடைய இந்த ஆலய வழிபாட்டினுடைய கிரியை சிறப்புகள் அங்கே கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாளாய மனைத்தும் வைகளும் பக்தியோடு முன்பரவியே மிகும் சுத்தனாகிய தொலைவில் ஆறுயிர் முத்தி எய்தினான் முழுதுணர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறைவனை பக்தியால் வழிபாடு செய்கிற அந்த முக்கியமான இடம் அந்த திருக்கோவில் வழிபாடு. அந்த வழிபாட்டின் ஊடாக இறைவனுடைய அருளை பெறுகிற அந்த சிறப்பு திருக்கோயில் வழிபாட்டிலே இருக்கிறது. அந்த ஆலய வழிபாட்டின் பெருமையை அந்த ஆன்மாக்களுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துமாறு திருவுளம் கொண்ட உமாதேவியார் இந்த காஞ்சி புராணத்திலே திருவானைக்கா, மாயூரம், திருமயிலாப்பூர் முதலிய தலங்களிலும் இந்த விநாயகர் திருச்செங்காட்டங்குடி, திருநாரையூர், திருவெண்ணைநல்லூர் முதலிய தலங்களிலும் எங்களுடைய சுப்பிரமணிய கடவுள் திருச்செஞ்சலூர், திருப்பரங்குன்று, திருத்தணிகை, பழனி முதலிய தலங்களிலும் இந்த ஆலயம் அமைத்து இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். சிவ வழிபாடு, சிவகுமாரர்களுடைய இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கிறது. அந்த வழிபாடு செய்யப்படுகிற இடங்களை நாங்கள் திருக்கோவில் வழிபாடாக நாங்கள் பார்த்து வழிபாடு செய்கிற சிறப்பு இந்த எங்களுடைய சைவ வழிபாட்டிலே இருக்கிறது. இந்த ஆலயங்களிலே பூசை வழிபாடுகள், நித்திய பூசை, உற்சவ காலங்களில் நடைபெறுகிற விசேட பூசை சார்ந்த விடயங்கள் எல்லாம் இந்த சிவாகமங்களிலே விதிப்படி நடைபெறத்தக்கதாக அங்கே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனை கங்கன் வேண்டு நிபந்தமார் ஆய்ந்துளான் துங்கவாகமம் சொன்ன முறையாம் என்று அங்கே சொல்லப்படுகிற இந்த சிவாகமங்களிலே சொல்லப்படுகிற அந்த முறைப்படி சிவ ஆலயங்கள்ல இந்த பூசை வழிபாடுகள், கிரியை வழிபாடுகள், மகோத்சவ வழிபாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்படுகிற சிறப்பு இருக்கிறது. அந்த பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனை கண் வேண்டு நிபந்த மாறாய்ந்துளான் துங்க வாகமம் சொன்ன முறைமையால் அங்கே சிவாகம முறைப்படி இந்த ஆலய அமைப்புகள், ஆலய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அருண்மொழித்தேவருடைய அந்த திருவாக்கிலே எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டனைந்தார்
மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று அங்கே பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிற அந்த ஆலய வழிபாட்டிலே இறைவனை அந்த முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்கிற ஒரு அந்தனருடைய சிறப்பு அங்கே கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே இது சொல்லப்படுகிறது. அந்த சிவ வழிபாடு செய்கிற பூசை வழிபாடு செய்கிற அந்தனருக்குரிய சிறப்பு. இப்ப ஆலய வழிபாடு என்றால் ஆலயம் சார்ந்த விடயங்கள், ஆலய அமைப்புகள், ஆலயங்களில் நடைபெறுகிற கிரியைகள், ஆலயங்கள்ல அங்கே பூசை வழிபாடுகளை செய்கிற சிவாச்சாரியாருடைய தகுதிகள், அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், அவர்கள் என்ன விடயங்களை கடைபிடிக்கணும், அதே போல ஆலயங்களிலே வழிபாடு செய்கிற அடியவர்களுடைய விடயங்களும் இந்த கிரியை விளக்கங்கள்ல அங்க சொல்லப்படுகிற சிறப்பு இருக்கிறது. ஆலய அமைப்போடு அங்கே ஆலயத்திலே வழிபாடு செய்கிற அடியவர்களுக்கும் ஒரு ஒழுக்கங்கள் எங்களுடைய சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறேன். இந்த ஆலய வழிபாட்டினுடைய வழிபாடு நாங்கள் அக வழிபாடு புற வழிபாடு என்று இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கிறோம். இறைவனை அகரீதியாக வழிபாடு செய்கிற வழிபாடு, புற வழிபாடு. இந்த அக வழிபாடு என்பது அந்தர்யாகம் என்றும் சொல்லப்படுகிறது. அது உட்பூசை என்றும் மானச பூசை என்றும் சொல்லப்படுகிறது. இறைவனை நாங்கள் அகத்தினாலே வழிபாடு செய்கிற வழிபாடு. அந்த அக வழிபாடு சிவாகமங்களிலே அந்தர்யாகம் என்றும் உட்பூசை என்றும் மானச பூசை என்றும் சொல்லப்படுகிறது. இறைவனை அகத்தினாலே மனதினாலே வழிபாடு செய்கிற வழிபாடு. பூசலர் இறைவனை மனதினாலே வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு, மனம் ஒருநிலைப்பட்டு வழிபாடு செய்கிற வழிபாடு. அதே போல இந்த புற வழிபாடு என்பது புறப்பூசை என்றும் பெகிர் யாகம் என்றும் அங்கே சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். புற வழிபாடு, புறப்பூசை, பெகிர் யாகம் என்றும் அந்த சொல்லப்படுகிற சிறப்பு இருக்கிறது. அந்த புற வழிபாட்டிற்குள்ள அந்த புற வழிபாட்டிலே நாங்கள் ஆலயத்திலே தூப தீபம், அந்த திருமஞ்சனம், நைவேத்தியம் முதலான உபகரணங்களை எல்லாம் அகத்தே மனத்தினால் பொருந்தி செய்வதே இந்த அந்தரியாக பூசை என்றும் சொல்லப்படுறது. ஆலய வழிபாட்டிலே இறைவனுக்கு தூபம் காட்டுகிறோம், தீபம் காட்டுகிறோம், திருமஞ்சனம் செய்கிறோம், நைவேத்தியம் முதலான உபகரணங்களை எல்லாம் அகத்தே மனதினால் பொருத்தி செய்வதே அந்தரியாக பூசை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்தரியாக பூசை செய்தே புறப்பூசை செய்ய வேண்டும் என்பது ஆகம சித்தமாக இருக்கிறது. இது முதலிலே மனதை தூய்மைப்படுத்தி மனதிலே இறைவனை எழுந்தருளை செய்து மன தூய்மையோடு செய்யப்படுகிற அதற்கு அடுத்ததாக இந்த புறப்பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இறை வழிபாட்டிலே அக வழிபாடு, புற வழிபாடு, அகப்பூசை, புறப்பூசை என்று சொல்லுகிறோம். அந்த அக வழிபாட்டோடு தான் புறம் சார்ந்த வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த ஆகமத்தினுடைய முடிவாக இருக்கிறது. இந்த அகத்தில் ஆன்மாவில் உறையும் சிவனை பூச செய்யாது நாங்கள் புறத்திலே பூசிப்பவன் இந்த பசுவினுடைய பால் தன் உள்ளங்கையில் இருப்பதை கண்டும் புறங்கையை நக்குவோனை ஒப்பான் என்று அந்த சிவ தர்மோத்திரம் என்ற நூலிலே நாங்கள் படித்திருக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அந்த முதல்ல நாங்கள் எங்களுடைய அகத்திலே அகம் என்று சொல்லுவோம். இந்த அகத்திலே இருக்கிற ஆன்மாவிலே இருக்கிற சிவனை நாங்கள் முதல்ல உணர வேண்டும். ஆன்மாவிடத்திலே உறைந்திருக்கிற இறைவனை உணர்ந்து அந்த சிவனுக்கு சிவபூசை செய்துதான் நாங்கள் புறப்பூசையை செய்ய வேண்டும். புறத்தை இருக்கிற இறைவனுக்குரிய தூபதீபம், திருமஞ்சனம், நைவேத்தியம் போன்ற அந்த உபசாரங்களை இறை வழிபாட்டிலே நாங்கள் புறத்தே செய்கிற செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்ப அகத்திலே முதல்ல இறைவனை செய்ய வேண்டும். இப்ப ஆலய வழிபாட்டிலே சிவோகம் பாவனை என்று சொல்லப்படுவது சிவாச்சாரியர் தன்னை சிவனாக பாவிப்பதும் அகத்திலே இறைவனை எழுந்தருளை செய்கிறார். செய்த பிற்பாடு புற ரீதியான வழிபாடுகளை செய்கிறார். அப்ப இந்த ஆலய வழிபாட்டிலே அக வழிபாடு, புற வழிபாடு என்று இரண்டு வகையான வழிபாடுகளை சிவ ஆகமும் சொல்லப்படுது. இந்த அக வழிபாடு அகப்பூசை என்றும் புற வழிபாடு புறப்பூசை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த இறைவனை நாங்கள் வழிபாடு செய்கிற வழிபாடு, அந்த அகத்திலே இருக்கிற சிவனை பூசனை செய்து நாங்கள் புற வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அங்கே சிவ தர்மோத்திரம் என்ற நூலிலே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள். உள்ளேவல் செய்வாளை காந்தன் மிக உவப்பன் உள்ளே செய் பூசை உகந்து என்று அங்கே சைவ சமய நெறியிலே அங்கே நெறியும் சொல்லுகிற சிறப்பை பார்க்கிறோம். அங்கே சைவ சமய நெறியிலே உள்ளேவல் செய்வாளை காந்தன் மிக உகப்பன் உள்ளே செய் பூசை உகந்து என்று சொல்லப்படுற. இப்ப ஆலய வழிபாட்டிலே
முக்கியமானது முதல்ல அக வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. அந்த அக வழிபாட்டை தொடர்ந்துதான் புற வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆன்மாவுக்குத்தான் இந்த ஆலய வழிபாடு. ஆன்மா எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்றால் இந்த உடலை அடிப்படையாக கொண்டு இந்த ஆன்மாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வியலில் நாங்கள் செய்கிற அனைத்தும் ஒருபொழுதும் உடலை சாராத அனைத்தையுமே ஆன்மாவைத்தான் சாருகிறோம். நாங்கள் செய்கிற நல்ல விஷயமாக இருக்கலாம், தீய விடயமாக இருக்கலாம், அதை வினை கண்மம் என்று சொல்லுகிறோம். அது ஆன்மாவையே சாருகிறது. அப்ப அந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவை நாங்கள் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆலய வழிபாடு செய்யப்படுகிறது. அப்ப அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதனூடாக இந்த புற வழிபாடு என்று சொல்லப்படுகிற இந்த கிரியை சார்ந்த வழிபாடுகளின் ஊடாக நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிற முறைகளை சொல்வதுதான் இந்த சிவாகமங்கள் ஆலய கிரியைகளிலே சொல்லப்படுகிற சிறப்பு இருக்கிறது. இந்த சிவபெருமானை நாங்கள் சிவலிங்க பெருமானை அகத்தும் புறத்தும் வழிபடாதவர்கள் சினன மரணத்திற்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க அருவுருவ வடிவமாக இருக்கிற சிவபெருமான லிங்க வடிவத்திலோ அல்லது இறைவனுக்குரிய ஏதாவது மூர்த்தி வேதங்களிலோ நாங்கள் அகத்தும் புறத்தும் வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று அக வழிபாடு, எங்களுடைய மனதை பக்குவப்படுத்த முடியாதவர்கள், கட்டுப்படுத்த முடியாதவர்கள், ஆசைகள் பற்றுக்களோடு இருப்பவர்கள் புற ரீதியான வழிபாடுகளை செய்யலாம். புற ரீதியான வழிபாடுகளை செய்கிற பொழுது அகம் தூய்மை அடைகிற பொழுது அகரீதியான அகத்தூய்மையோடு வழிபாடு செய்கிற நிலைக்கு நாங்கள் வழிபடுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப அகமும் புறம் உள்ளும் புறமும் தூய்மையாக இருந்து வழிபாடு செய்கிற வழிபாடு திருக்கோவில் வழிபாடு ஆலய வழிபாட்டிலே இருக்கிறது. அப்பர் பெருமானுடைய தேவார பதிகத்திலே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. திருநாமன் அஞ்செழுத்தும் செப்பாராகி அங்கே என்ற அந்த பாடலிலே அந்த இறை வழிபாட்டினுடைய சிறப்பு, எங்களுடைய ஆன்மாவை எப்படி நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், அக வழிபாட்டோடு புற வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்ற விடயம் அந்த திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணர் அந்த அந்த தேவார பதிகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பதிகத்திலே இறுதி வரியிலே வருகிறது, பெருநோய்கள் மிக நலிய பெயர் துஞ்செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அந்த அப்பர் பெருமான் அந்த பாடலிலே முடிக்கிறார். பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி நிற்கிறது. ஆன்மாக்கள் அகரீதியாக தங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறை வழிபாடு செய்யாது மீண்டும் மீண்டும் வினைகளை ஆற்றி அந்த ஆன்மா பிறப்புகளை எடுத்து இந்த பிரபஞ்சத்திலே பிறந்து உழலுகிறது என்பதை அப்பர் பெருமான் சொல்றார். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றனர். அந்த வினைகளை ஆற்றிய ஆன்மா, தீவினைகளை ஆற்றிய ஆன்மா இறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகியலே இருக்கேதான் மணிவாசர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் பெருமான் என்று சொல்லுவார். அப்ப இந்த ஆலய வழிபாடு, இந்த ஆலய கிரியைகள்ல அக வழிபாட்டோடு நாங்கள் புற வழிபாடை செய்ய வேண்டும். அதுதான் அப்ப பெருமான் சொல்றார், பெருநோய்கள் மிக நலிய பெருந்துஞ்செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகிறார். இடையே சொல்ற அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகி அந்த திருநீட்டை நாங்கள் ஆலயங்களிலே அணிந்து வழிபாடு செய்கிறோம். சிவ வழிபாடிலே சிவ சின்னமாக இந்த திருநீர் இருக்கிறது. அந்த திருநீட்டை அணிகிற பொழுது அங்கே அருநோய்கள் கட்டுகிறது. இந்த ஆன்மாக்களை வெளியேயும் உள்ளும் தூய்மைப்படுத்துகிற சிறப்பு இந்த திருநீட்டிலே இருக்கிறது. அப்ப அந்த திருக்கோயில்களிலும் அங்கு நடைபெறுகிற இந்த பூசை உற்சவம் ஆகியவையும் இந்த அக வழிபாட்டினுடைய உண்மையை விளக்கி எங்களுக்கு ஞானத்தை உண்டாக்குவதற்கு இன்றியமையாத கருவிகளாக இருக்கிறது. அந்த மலநோயை நீக்கும் அந்த வைத்திய நாதராக நாங்கள் சிவபெருமானை பார்க்கிறோம். இந்த சொல் அங்கே சிவ ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. அந்த வைத்தியநாதராக, நோய் நீக்கிற இறைவனாக. எந்த நோயை நீக்கிறார் என்றால் ஆன்மாவிடத்திலே இருக்கிற மல நோயை நீக்குகிறார். மலம் என்பது மும்மலங்களாகி ஆணவம் கண்மமாய் என்கிற அந்த மும்மலங்களை நீக்குகிற வைத்தியநாதராக சிவபெருமானை பரமசிவனாரை நாங்கள் ஆலயங்களிலே பூசை வழிபாடுகளை செய்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அந்த பூசை உற்சவ நிகதிகளை செய்யுமாறு இந்த விதித்திருத்தல் தான் இந்த சிவ ஆகமத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆன்மாவினுடைய மலத்தை நீக்குவதற்கான அடிப்படை கிரியைகளையும் தத்துவங்களையும் சொல்வதுதான் இந்த ஆலய வழிபாட்டினுடைய அந்த
கிரியைகள் அங்கே இருக்கிற அந்த அக வழிபாடு புற வழிபாடு. அந்த புற வழிபாடு காரணமாக ஆன்மாக்கள் அந்த அந்தர்யாக பூசையின் உண்மையை உணர்ந்து செய்து சிவஞான மேலிட்ட விடத்து இந்த அத்திமுத்தியினால் செய்த பொருட்டாம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த அந்த உண்மையை நாங்கள் இந்த ஆலய வழிபாடுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. மட்பாண்டங்களாயினும் தூவி பிரகாரம் கோபுரம் முதலிய அந்த ஆலயங்களுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அனைத்தும் இந்த ஆன்மாக்கள் சார்ந்த மனித ஆன்மாவானது இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கான தத்துவங்களை சொல்லுகிற விடயங்கள் தான் நாங்கள் இருக்கிற இந்த சரீரத்திலே 6 ஆதாரங்கள் அமைந்திருக்கிறது போல இந்த புறத்தே காணப்படுகிற இந்த ஆலயத்திற்குள்ளே கற்பகிரகம் முதலிய மண்டபங்கள் அங்கே ஆறாதார ஸ்தூபமாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற எங்களுடைய சரீரத்துக்குள்ளே 6 ஆதாரங்கள் அமைந்திருக்கிறது. திருக்கோவிலுள்ளே 5ஆம் ஆபரணத்தால் அந்த அன்னமய கோஷம் அறியப்படுகிறது. அதே போல 4ஆம் ஆபரணத்தினால் இந்த பிரணாமய கோஷம் அறியப்படுகிறது. 3ஆம் ஆவரணத்தால் இந்த மனோமய கோஷம் அறியப்படுகிறது. இந்த 2ஆம் ஆவரணத்தால் விஞ்ஞானமய கோஷம் அறியப்படுகிறது. 1ஆம் ஆவரணத்தினால் அனந்தமய கோஷம் அறியப்படுகிறது. இந்த பஞ்சாவரணங்களும் பஞ்ச கோஷங்களாக இந்த ஆலய அமைப்புகளிலே ஆலய வழிபாடுகளிலே சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆலயங்களிலே 3 முறை சுற்றி வழிபாடு செய்கிறோம். 3 பிரகாரம் மாத்திரம் உள்ள ஆலயங்களில் அவை தூலம் சுக்குமம் காரணம் என்று அந்த முச்சரீரங்களை குறிப்பிடுறது. ஆலயத்திலே நாங்கள் 3 பிரகாரங்கள் உள்ள ஆலயங்கள்ல நாங்கள் 3 பிரகாரங்கள்ல இறைவனை சுற்றி வழிபாடு செய்கிறோம். அந்த 3 பிரகாரங்கள் மாத்திரம் உள்ள ஆலயங்களில் இந்த 5 ஆபரணங்களும் அங்கே 3ஆக சொல்லப்படுற ஒன்று தூலம் சூக்குமம் காரணம் என்று சொல்லப்படுகிற அந்த முச்சரீரங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த 2 பிரகாரம் உள்ள ஆலயங்கள் இன்றைக்கு பெரும்பாலான ஆலயங்கள் அனைத்துமே 2 பிரகாரங்கள் உள்ள ஆலயங்களாக இருக்கிறது. அந்த அவைத்தை நாங்கள் தூலம் சூக்குமம் என்று 2ஆக பிரிக்கிறோம். அங்கே 3 இருப்பதை நாங்கள் தூலம் சூக்குமம் காரணம் என்று பார்க்கிறோம். அதில் 2 பிரகாரம் இருந்தால் அது நாங்கள் தூலம் சூக்குமம் என்று சொல்லப்படுகிற 2 சரீரங்களையும் குறிப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பிரகாரம் ஒன்றேயாயிருப்பின் இவைகள் எல்லாம் அவற்றில் அடங்கி இருக்கிறது. சில ஆலயங்கள்ல ஒரு பிரகாரம் மட்டும் இருக்கிறது. அப்ப அந்த ஆலயங்கள்ல 5 ஆபரணத்தால் ஆக இருக்கிறது. அன்னமய கோஷம், அங்கே பிரணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அங்கே ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகிற 5 கோஷம் இருக்கிறது. அந்த 5 கோஷங்களும் பஞ்ச ஆபரணங்களால் பஞ்ச கோஷங்களாக குறிக்கப்படுறது. அது பிரகாரங்கள் அடிப்படையிலே 3 பிரகாரங்கள் உள்ள ஆலயங்களில் அது தூலம் சூக்குமம் காரணம் என்று பார்க்கப்படுது. அதே போல 2 பிரகாரம் உள்ள ஆலயங்களிலே தூலம் சூக்குமம் என்று பார்க்கப்பட ஒரு பிரகாரம் இருந்தால் அந்த 5 ஒன்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற சிறப்பு இருக்கிறது. அதே போல ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் இறைவனது தூல திருமேனியினுடைய அந்த ஒவ்வொரு உறுப்பையும் குறிப்பதாக காட்டப்படுகிறது. அந்த தூல திருமேனியினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இந்த கோபுரத்திலே பார்க்கிறோம். கோபுரத்திலே ஈஸ்வரனுடைய சிவனுடைய பராக்கிரம லீலா வினோதங்களும் அவரது அதிகாரம் பெற்ற பிரம்ம விஷ்ணு ஆதி தேவர்கள் மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்கள் சூரிய சந்திரர்கள் முதலியோரது உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கிற வடிவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆலயத்தினுடைய கோபுரம். ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் செல்லுகிற பொழுது முதலிலே கரங்களை சிரசின் மீது எங்களுடைய பாதங்களை கழுவி புற தூய்மையோடு செல்லுகிற பொழுது எங்களுடைய பாதங்களை கழுவி முதலிலே வழிபாடு செய்வது கோபுர வழிபாடு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கோபுரத்திலே இறைவனுடைய தூல திருமேனினுடைய அம்சம் அங்கே கோபுரத்திலே இருக்கிறது. அந்த கோபுரத்தினுடைய இறைவனுடைய சிவனுடைய பராக்கிரம லீலை வினோதம் என்று பார்க்கிறோம். இறைவன் வீரட்டான செயற்பாடுகளை செய்திருக்கிறான், திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறான், அற்புத செயல்களை நிறுத்திருக்கான். அவை அனைத்தும் அங்கே சிற்பங்களாக இருக்கும். அதே போல சிவனுடைய அதிகாரம் பெற்ற பிரம்ம விஷ்ணுவாதி தேவர்கள், பிரம்ம விஷ்ணுக்கள், அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் என்பது சிவனினாலே வழங்கப்படுகிற பதவிகளாக ஒரு யுகங்களிலே பிரம்ம விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள். அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் அதே போல தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தேவர்களுடைய தலைவனாக இந்திரன் இருக்கிறான். அந்த சிவனுடைய அதிகாரம் பெற்ற பிரம்ம விஷ்ணுவாதி தேவர்கள் அதே போல அட்டதிக்கு பாலகர்கள் ஆலய வழிபாட்டிலே
8 திக்குகளையும் காவல் செய்து கொண்டிருக்கிற அட்டதிக்கு பாலகருக்குரிய வழிபாடும் ஆலயங்களிலே முக்கியமாக இருக்கிறது. மகோற்சவ காலங்களிலே கொடித்தம்ப பூசை நிறைவு பெற்ற பிற்பாடு அங்கே அட்டதிக்கு பாலகர்களுக்கான அங்கே நைவேத்தியம் கொடுத்து வழிபாடு செய்கிற வழிபாடு. அப்ப அந்த ஆலய கோபுரங்கள்ல அட்டதிக்கு பாலர், அதே போல சூரிய சந்திரர்கள். இந்த சூரிய சந்திரர்கள் சிவபெருமானுடைய 2 கண்களாக எங்களுடைய ஆகமங்கள் சொல்லுகிறது. வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் சிவனுடைய 3வது கண்ணாகிய அக்கினி நெற்றிக்கண் அக்கினியா 3வது கண்ணாகவும் சொல்லும். முக்கண்களை உடையவன் சிவபெருமான். அப்ப சூரிய சந்திரருடைய அந்த உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. நான் கோபுரங்களை பார்த்தால் இவ்வளவு இருக்குமா? கோபுரம் இறைவனுடைய தூல திருமேனியாக இருக்கிறது. அதனால் அந்த பரமேஸ்வரனுடைய கடவுள் தன்மையினுடைய சிறப்பை அவரிடத்திலே அன்பு செய்ய ஏதுவாக இந்த ஆலய கோபுரங்களே அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆலயம் சென்றவுடன் முதல்ல அண்ணார்ந்து சிரசிலே குவிர்த்து இந்த கோபுரத்தை வழிபாடு செய்கிறோம். அப்ப இறைவனுடைய வழிபாட்டிலே முதல்ல தூல வடிவத்தை வழிபாடு செய்கிறோம். அதே போல சூக்கும வழிபாடு, காரணம் என்று சொல்லப்படுகிற அந்த முச்சரீர வழிபாட்டில இந்த கோபுரங்கள் இதை குறிக்கிறது என்றால் இறைவனுடைய தூல வடிவம் சார்ந்த வழிபாட்டை குறிக்கிறது. நாங்கள் இந்த ஆலயங்கள்ல இறைவனுடைய மூல மூர்த்தியை சுற்றி அந்த திருவாசி என்று சொல்லப்படுகிற ஒன்று வைத்திருப்பார், அல்லது பிரணவ வடிவம் என்று சொல்லப்படுகிற அந்த சிவமூர்த்தத்தை சூழ்ந்திருக்கிற அந்த திருவாசி பிரணவ வடிவம் என்று சொல்லப்படும். அதுவே அந்த ஓங்காரமே நற்றிருவாகி உற்றதனி லிங்க வெளுத்தே நிறை சுடராம் என்று உண்மை விளக்கத்திலே நாங்கள் அந்த விஷயத்தை அறைகிறோம். அங்கே ஓங்காரமே நற்றிருவாகி உற்றதனி நிங்கா வெளுத்தே நிறை சுடராம் என்று அந்த உண்மை விளக்கத்திலே பார்க்கிறோம். அந்த இறைவனுடைய திருமேனியை சுற்றி அங்கே திருவாசி வைக்கப்பட்டிருக்கு. அது வெள்ளியினாலோ ஐம்பொல்லினாலோ பொன்னினாலோ வைக்கப்படுகிற அந்த திருவாசி தான் ஓங்கார வடிவமாக விளங்குகிறது. அது ஒரு சுடர் போல அங்கே இறைவனுடைய திருமேனிக்குள்ளே அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய திருமேனியை அடக்குகிற வடிவம் அந்த திருவாசி. அந்த திருவாசியை பிரணவ வடிவம் என்று சொல்லுகிறோம். அது உண்மை விளக்கத்திலே நாங்கள் விரிவாக அழகாக பார்க்கிறோம். ஓங்காரமே நற்றுருவாகி உற்றதனி லிங்கா வெளுத்தேன் என்ற சுடராம் என்று அங்கே உண்மை விளக்கம் எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே சித்தாந்த அட்டக உண்மை விளக்கத்திலே அந்த சிவமூர்த்தத்தை சூழ்ந்திருக்கிற திருவாசியினுடைய சிறப்பு அங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திலே தூபியானது, ஆலய வழிபாட்டிலே நாங்கள் தூபியை பார்க்கிறோம். இந்த தூபியானது பிதுருவி தத்துவம் முதல் 36 தத்துவங்களாலும் கற்பிக்கப்பட்ட அந்த இதய கமலத்தில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற அந்த உண்மையை குறிக்கிறது. ஆலயத்திலே அமைந்திருக்கிற தூபி, அந்த தூவி கோபுரம் தூலலிங்கம் எனவும், விமானத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கம் சூக்குமலிங்கம் எனவும், அதற்கு முன்னால் உள்ள பலிபீடம் பத்திரலிங்கம் எனவும் அங்கே ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. இந்த தூபி என்று சொல்லப்படுகிற தூபியானது பிரிதிவி தத்துவம் முதல் 36 தத்துவங்களாலும், சைவ சித்தாந்தத்திலே 36 தத்துவங்கள் இருக்கிறது. தத்துவங்களாலும் கற்பிக்கப்பட்ட இதய கமலத்திலே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த உண்மையை ஆலயங்கள்ல இருக்கிற அமைப்புகள் அந்த தூபி காட்டி இருக்கிறது. அந்த தூபி கோபுரத்தை நாங்கள் தூலலிங்கம் எனவும், விமானத்திலே எழுந்தருளி இருக்கிற சிவலிங்கத்தை இந்த கருவறையின் மேலே விமானத்திலே எழுந்தருளி இருக்கிற சிவலிங்கம் சூக்குமலிங்கம் எனவும், அதற்கு முன்னால் பலிபீடத்திலே பலிபீடம் பத்திரலிங்கம் எனவும் சொல்லப்படுகிறது. அந்த கொடித்தம்பம் பலிபீடம் பத்திரலிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உண்மையே எங்களுடைய திருமூல நாயனாருடைய திருமந்திரத்திலே ஒரு பாடலிலே அவர் அழகாக சொல்லுகிறார். தூய விமானமும் தூலமா தாகுமா ஆலய சதாசிவமாக நற்சூக்குமம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமா மாய வரநிலை ஆய்ந்து கொள்வார் கட்கே என்று அங்கே திருமூல நாயனார் அதை அழகாக சொல்கிறார். தூய விமானமும் தூலமாதாகுமா லாய சதாசிவமாக நற்சூக்குமம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமா மாய வரநிலை ஆய்ந்து கொள்வார் கட்கே என்று இந்த திருமூல நாயனார் சொல்லுகிறார். அந்த ஆலயத்திலே தூவி இருக்கிறது, தூவி கோபுரம் தூலலிங்கம் இருக்கிறது, விமானத்தில் எழுந்திருக்கிற இறைவன் சூக்குமலிங்கம் என்று சொல்லப்படுறது. அதைவிட பத்திரலிங்கம் பலிபீடத்திலே இருக்கிற அந்த இறைவன் பத்திரலிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த இதை சைவ சமய நிறையிலும் சொல்லுகிறார். தூலலிங்கமாம் தூவி சூக்குமமா முள்ளிலிங்க
மேலும் பலிபத்திரம் வந்து அந்த சைவ சமய நெறியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிற இந்த ஆலயங்களிலே சிவலிங்கம், நந்தி, பலிபீடம் என்றும் அந்த மூன்றனுள் சிவலிங்கம் பதியும் நந்தி பசுவும் பலிபீடம் பாசமுமாகவும் கொள்ளப்படுகிறது. அந்த பத்திரலிங்கம் எங்களுடைய பாசங்கள் ஒடுங்குகிற இடம், இந்த பாசங்கள் நீக்கம் பெறுகிற இடம். ஆலய வழிபாட்டிலே மூலஸ்தானத்திலே சிவலிங்கம் இருக்கிறது. அதற்கு முன்பாக நந்தி சிவலிங்கத்தை பார்த்தபடி இருக்கிறது. மாதிரி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தில் அவருடைய மூசிக வாகனம் அங்கே நந்திக்கு பதிலாக இருக்கும். அதே போல முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே மயில் இருக்கிறது. சக்தியினுடைய ஆலயத்திலே அங்கே சிங்கம் இருக்கும். அப்படி அந்த ஆலய அமைப்புகளிலே மாற்றங்கள் இருக்கு. அதே போல சிவலிங்க திருமேனி அங்கே நந்தி இருக்கிறது. கொடித்தம்பத்திலே பாருங்க, நந்தி, பலிபீடம், கொடித்தம்பம் இருக்கிறது. கொடித்தம்பத்திலே நாங்கள் கொடியேற்றுகிற பொழுது 3 விஷயங்களும் அடங்குகிறது. கொடித்தம்பம் சிவமாக இருக்கிறது, அது ஏற்றப்படுகிற கொடியானது பசுவாக இருக்கிறது. அந்த கொடித்தம்பத்தையும் கயிற்றையும் பற்றி நிற்கிற அந்த கயிறு பாசமாக சொல்ல வருக கட்டுகிற கயிறு பாசம். அதே போல இந்த சிவலிங்கம், நந்தி, பலிபீடம் என்கிற முள்ளே சிவலிங்கம் பதியாகவும் நந்தி பசுவாகவும் பலிபீடம் பாசமுமாகவும் கொள்ளப்படும் என்று அங்கே சிவ ஆகமங்கள் சொல்லப்படுது. இந்த ஆலயங்களிலே சிவலிங்கமும் அதற்கு நேராக நந்தியும் பலிபீடமும் இருக்கிறது. நீங்க ஆலய அமைப்பிலே பாருங்கள், அங்கே ஆலயங்களிலே சிவலிங்கம் இருக்கிறது, அதற்கு நேராக நந்தி இருக்கிறது, நந்திக்கு நேராக பலிபீடம் இருக்கிறது. அவை மூன்றும் நேராக ஸ்தாபிக்கப்பட்டிருத்தலால் அவை அனாதி நித்தியமாய் உள்ளவை என்று உண்மை உணரப்படும். அனாதி நித்தியமானவை என்றால் என்றும் அழிவில்லாத உண்மையான விடயங்களாக இருக்கிறது. இந்த சைவ சித்தாந்தம் சொல்லப்படுகிற பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் முப்பொருள், உண்மை பொருள், உள்ள பொருள் என்றுமே அழிவற்ற பொருளாக இருக்கிறது. இந்த ஆன்மாவை இறைவன் எப்பொழுது அடைகிறது என்றால் இந்த மும்மலங்கள் நீக்கப்படுகிறது. இறுதியிலே ஆணவம் நீக்கப்படும். ஆணவம் நீங்குதல் என்றால் ஆன்மாவை விட்டு முழுமையாக ஆணவ மலம் நீங்குவதல்ல. ஆணவ மலத்தினுடைய சக்தி கெடுகிற பொழுது, வலி கெடுகிற பொழுது அங்கே இறைவனோடு ஆன்மா ஆட்கொள்ளப்படுகிற, இரண்டரை கலக்கப்படுகிறது. அந்த ஆணவம் ஞானத்தினாலே அங்கே அதனுடைய சக்தி கெடுகிற நிலை, இறை அருளினாலே சக்தி கெடுகிற நிலை. கந்த புராணத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சூரபத்மன் ஆணவத்தினுடைய குறியீடு. அவன் அங்கே கொல்லப்படவில்லை. அவனுடைய சக்தி கெடுகிற பொழுது, வலி கெடுகிற பொழுது சேவலும் மயிலுமாக ஆக்கப்படுகிறான். அவன் எதனால் சேவலும் மயிலும் ஆக்கப்படுகிறான் என்றால் முருகப்பெருமானுடைய ஞானத்தினாலே. அப்ப அந்த ஆலயத்திலே இருக்கிற மூன்றும் நேரே இருப்பதால் அதனை அனாதி நித்தியமாய் உள்ள வேண்டும். முப்பொருள் தத்துவத்தை அடிப்படையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தத்தினுடைய முப்பொருள் தத்துவ அடிப்படையிலே இந்த ஆலய அமைப்புகள், ஆலய கிரியைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய. அதே போல ஆலயத்திலே இந்த கொடிமரம் என்று சொல்லப்படுகிற இந்த மகோத்சவத்திலே ஆரம்ப நாள், மிக முக்கியமான நாள் கொடிமரம். அந்த இறைவன் படைத்தல் தொழிலை நிகழ்த்துகிற நாள் கொடியேற்றம் என்று பார்க்கிறோம். அந்த கொடிமரம், கொடிக்கயிறு, கொடிச்சீலை, கருப்ப கயிறு என்பவற்றுள் அங்கே கொடிமரத்தை பார்க்கிற பொழுது அங்கே கொடிமரம் இருக்கிறது, கொடி கயிறு இருக்கிறது, கொடிச்சீலை இருக்கிறது. அங்கு ஏற்றப்பட்ட பின்பு சுற்றி கற்பையினாலே அதை சுற்றி கட்டியிருப்பார். நீங்க ஆலய கொடியேற்றத்திலே அதை பார்க்கலாம். அந்த கொடிமரம் பதியை குறிக்கிறது, கொடி கயிறு திருவருள் சக்தியை குறிக்கிறது, கொடிச்சீலையிலே எழுதப்பட்ட இடபதேவர் பசுவை குறிக்கிறது. அந்த கொடிச்சீலை அந்த ஆன்மாவை குறிக்கிறது, பசு. தற்பை கயிறு அங்கே கட்டப்படுகிற அந்த கயிறு பாசத்தை குறித்து நிற்கிற சிறப்பை அங்கே காரணம் முதலிய ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது. சிவ ஆகமங்களிலே அந்த காரணாகமம் முதலிய ஆகமங்கள்ல இந்த விடயங்கள் சொல்லப்படுது. காரணாகமத்திலே இது வடிவாக தெளிவாக விளக்கமாக சொல்லப்படுற முப்பொருள் தத்துவத்தை சொல்லுகிற விடயம். கொடிமரம் பதி, அங்கே கொடி கயிறு திருவருள் சக்தியையும், கொடிச்சீலை எழுதப்பட்டிருக்கிற அந்த இடபதேவர் பசுவையும் ஆன்மாவையும். கொடிச்சீலை ஆன்மாவை குறிக்கிறது, அங்கே கயிறு பாசத்தை குறிக்கிற சிறப்பு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்படுறது. காரணாகமம் முதலான ஆகமங்களிலே, காரணாகமத்திலே இது வடிவாக தெளிவாக சொல்லப்படுகிற விடயம். அதே போல இந்த ஆலயங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம், ஆலய அமைப்புகள்ல இந்த திரைச்சீலை போட்டிருப்பார்கள். சிவசன்னிதானத்தில் இடப்படுகிற அந்த திரைச்சீலையினாலே மாயை ஆகிய திரையே அநாதிமுத்த சித்துருவாகிய சிவத்தை அறியாது மறைந்திருக்கிறது என்று உணர்ந்து
அவ்விறைவனது திருவருள் என்னும் அந்த கத்தியினாலே கீறி ஞானக்கண் கொண்டு உள்ளபடி தரிசித்தவர்களே சிவகதி பெறுவர் என்ற உண்மையை அங்கே திரைச்சீலை ஊடாக பார்ப்போம். உடைய திரு விக்கிரகத்தை மூடிய வகையிலே அந்த திரைச்சீலை இருக்கிறது. அந்த திரைச்சீலைக்கு ஊடாக நான் இறைவனை ஞான கண்ணிலாலே பார்க்கிற பொழுது ஆலயம் மூடப்பட்டிருக்கலாம், அல்ல அங்கும் மறைந்திருக்கிற உருவமற்றி இருக்கிற இறைவனை நாங்கள் அகத்த ஞான கண்ணினாலே பார்க்கிற பொழுது இறைவனை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த உயர்நிலை, அந்த உயர் வழிபாடு என்று சொல்லப்படுகிற அந்த நிலை ஆன்மா வாய்க்கப்பெறுகிற பொழுதுதான் அந்த ஆன்மா இறைவனை ஞானத்தினாலே உணர்ந்து வழிபாடு செய்கிற அந்த நிறையை நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆலய வழிபாட்டிலே ஆன்மா இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்கிற வழிபாடு இந்த அருணந்தி சிவாச்சாரியாருடைய பாடல்ல மானுட பிறவிதனில் வகுத்தது மனம் வாக்காய மானிடத்தைந்து மாடுமரன் பணிக்காகவன்றே வானிட தாவரும் மண்மேல் வந்தரன் ரணையர் சிப்ப தூணென துழலும் மூவரொன்றையும் உணரார் அந்தே என்று அங்கே அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுவார். அதே போல உமாவதி சிவாச்சாரியருடைய பாடல்ல உட்க திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையர்வார் செல்லாதே நற்றவம் சேர் வேடமும் பூசை அருண் மெஞ்ஞானமில்லாத மூடருடன் கூடி முயங்காதே என்று உமாவதி சிவாச்சாரியார் சொல்ற. ஆலய வழிபாட்டில நாங்கள் புற வழிபாட்டிலே புற சக்திகளான அந்த மாயை வழிபாடுகள், மாயை சார்ந்த விடயங்கள்ல புற செயற்பாடுகள்ல எங்களுடைய ஆன்மாவை உட்படுத்தாது அகப்படுத்தாது நாங்கள் அக வழிபாட்டின் ஊடாக இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுகிற விடயம்தான் இந்த ஆலய வழிபாட்டிலே சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே நாங்கள் இறைவனுக்காக ஆலயங்களிலே செய்யப்படுகிற சேவையை ஆலய சேவை என்று அங்கே சிவாகமங்கள் சொல்லப்படுகிறது. சிவ புண்ணியம் என்று சொல்லப்படுகிற அந்த விடயங்களை நாங்கள் இறைவனுக்கு செய்யப்படுகிற சேவைகள் இந்த ஆலய வழிபாட்டினூடாக, இந்த ஆலய வழிபாட்டினூடாக தல யாத்திரைகள் என்று சொல்லுகிறோம். இந்த வழிபாடுகளின் ஊடாக கிரக தோஷங்கள் நீக்கப்படுறது, அதே போல பிரம்மகத்தி தோஷங்கள் நீக்கப்படுகிற வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அங்கே பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்த வைரவ பெருமானுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதும் அங்கே காசியிலே அந்த மண் விதிக்கிற பொழுது அந்த தோஷம் நீங்கிறது. அதே போல ராமபிரானுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது. அந்த எங்களுடைய ஆன்மாக்களை பீடித்திருக்கிற அந்த தோஷ நீக்கம் பெறுவதற்கும் இந்த ஆலய வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஆலய வழிபாட்டிலே ஆலய சேவைகள் என்று நாங்கள் சிவாகமத்திலே பார்க்கப்படுது. ஆலயங்களில் நாங்கள் இறைவனுக்கு செய்யப்படுகிற தொண்டுகள், விசேட நாட்கள், நித்திய பூசைகள், விசேட பூசைகள்ல இறைவனுக்கு நாங்கள் தொண்டுகள் செய்து வழிபாடு செய்கிறோம். ஆரம்ப காலங்கள்ல இறைவனை ஆலயத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி திருவிலகிட்டு வழிபாடு செய்கிற வழிபாடு. அந்த திருச்சந்நிதியிலுள்ள வீதியிலுள்ள குப்பைகளை மெல்லிய துடைப்பத்தினால் திருவிலகிடுபவர்கள் காமம் வெகுளி மயக்கம் பொய்யாகிய குப்பைகளை நீங்கி பரிசுத்தமாய் விளங்குவர் என்று அங்கே பட்டினத்தடிகளுடைய பாடலிலே வருகிறது. இந்த ஆலயத்திலே இருக்கிற வீதிகளிலே இருக்கிற குப்பைகளை அங்கே நீக்கி சுத்தம் செய்பவர்களுடைய காமம் வெகுளி மயக்கம் பொய் என்று சொல்லப்படுகிற நான்கும் நீங்குவதாக பட்டினத்தார் தன்னுடைய பாடல்லே சொல்றார். காமம் வெகுளி கழிபெறும் பொய் என்றும் தூய்மையில் குப்பை தொலைவின்றி கிடந்ததை எருதி நகழ்ந்து போக்கி என்று அங்கே பட்டினத்தார் தன்னுடைய பாடல்லே சொல்றார். அப்ப ஆலய வழிபாட்டிலே இறைவனுக்கு செய்கிற சேவைகளை ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற சரிய வழிபாடு. இந்த வழிபாடு செய்கிற பொழுது எங்களை ஆன்மாவை பீடித்திரு காமம் வெகுளி மயக்கம் பொய்யாகிய விடயங்கள் நீங்கும் வந்து பட்டினத்தார் பாடல்லே சொல்ல. இதே போல இந்த தேவார பாடல்கள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல இந்த ஆலய வழிபாட்டினுடைய சிறப்பு இருக்கிறது. அந்த திருமெழுக்கிடுதல் வழிபாடு, ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற வழிபாட்டில இந்த காமம் வெகுளி மயக்கம் கோபம் போன்ற அந்த விடயங்கள் எல்லாம் இதுல நீங்குகிற சிறப்பு இருக்கு. அதே போல இந்த ஆலயங்கள்ல இறைவனை நாங்கள் கீதம் பாடி வழிபாடு செய்கிற வழிபாடு, இசையினாலே இறைவனை வழிபாடு செய்கிற வழிபாடு. எங்களுடைய சைவ சமயத்தினுடைய பிரம்மாண நூல் வேதம் என்று சொல்லுவோம். சைவ சமயத்தவர்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டவர். வேதம் 4
அந்த 4 வேதங்கள்ல இருக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் 4 வேதம் இருக்கு. அந்த வேதங்கள்ல சாம வேதம் இறைவனை இசையினாலே வழிபாடு செய்கிற வழிபாடு அந்த சாமவேதம் என்று சொல்லப்படும். ஆலயங்கள்ல நாங்கள் ஆலய வழிபாடுகள்ல இறைவனுடைய நாமங்களை ஓதி வழிபாடு செய்கிறோம். தேவார திருப்பதிகங்களை பாடுகிறோம், புராண படனங்களை படித்து வழிபாடு செய்கிறோம், புராண படிப்பு செய்கிறோம். இறைவனை எங்களுடைய நாமத்தினாலே போற்றி வழிபாடு செய்கிற, இசையினாலே வழிபாடு செய்கிற வழிபாடுகள் எல்லாம் அங்கே இறைவனுக்கு செய்யப்படுகிற, ஆலயத்திலே செய்யப்படுகிற, சிவ புண்ணியத்திற்காக செய்யப்படுகிற ஆலய சேவைகளாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, அங்கே திருத்தொண்டுகள் ஆலயங்களில் செய்யப்படுற திருத்தொண்டுகளாக நாங்கள் இந்த கிரியைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சிவாலயத்திலே செய்யத்தகாத அபராதங்கள், குற்றங்கள் என்று சொல்லப்படுகிற தூவி, துவசத்தம்பம், பலிபீடம், விடபம், விக்கிரகம் என்னும் இவைகளில் சாயையை மிதிப்பதும், சாயை என்று அங்கே சிவாகமத்திலே சொல்லப்படுற அதனுடைய நிழலை மிதிப்பது, ஆலயத்திலே செய்யத்தகாத செயற்பாடுகளிலே பூவியினுடைய நிழல் மிதிக்க கூடாது, துவசத்தம்பத்தினுடைய நிழல், அதே போல பலிபீடம், இடபம், விக்கிரகங்கள் இவனுடைய சாயையை மிதிப்பதும், இரு மூர்த்திகளுக்கூடாக செல்வதும், 2 மூர்த்திகளுக்கூடாக செல்வதும், அங்கே ஆலயத்திலே நந்தி பலிபீடம் இருக்கிற பொழுது அங்கே மூலஸ்தானத்தில் இருக்க மூர்த்திக்கும் இடையாக நாங்கள் செல்லக்கூடாது என்று இந்த ஆகமங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல அந்த ஆலய வழிபாட்டிலே செய்யத்தகாத செயற்பாடு உங்களுக்கு பொதுவான வினாக்களாகவும் கடந்த காலங்களிலே கேட்கப்பட்டது. அது ஆலயங்களிலே நாங்கள் இச்சித்து பார்ப்பதும், வீண் வார்த்தைகள் பேசுவதும், பயனின்றி சிரிப்பதும், தேவையற்ற சிரிப்புகளை சிரிப்பதும், பயனின்றி பேசுவதும், வீண் கீதங்களை பாடுவதும், ஆலயங்கள்ல இறைவனுடைய நாமங்களை சொல்லுகிற இறைவன் அருளாளர்கள் அருளிய பாடல்களை பாடுவதை விடுத்து தேவையற்ற விடயங்களை பாடுவதும், அதை கேட்பதும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதும் பாவம், அந்த தேவையற்ற வார்த்தைகளை கேட்பதும் பாவம் என்று சொல்லப்படும். நான் கந்த புராணத்திலே பார்க்கிறோம், தக்கன் செய்த யாகத்திலே தக்கன் அந்த யாகத்தை செய்கிறான், நான் தக்கனுக்கு இறைவன் அருள் கொடுக்கிறான். அந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்கள் 1008 யுகங்கள் அங்கே சூரபத்மனினாலே அசுரர்களினாலே துன்பப்படுற. அப்பொழுது ஒரு தீய விடயத்தை செய்வதை விட தீய விடயத்திற்கு நாங்கள் துணை போவது மிக மிக பெரிய குற்றம் என்று சொல்லப்படும். ஆலயத்திலே வீண் வார்த்தை பேசுவதை விட அந்த வீண் வார்த்தைகளை கேட்டலும் பாவம் என்று சொல்லப்படும். ஆலயத்திலே இருப்பவரை நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசுவோம் என்றால், அதை இன்னொருவர் கேட்க வைக்கிறோம் என்றால், இன்னொருவரை நாங்கள் பாவம் செய்ய தூண்டுகிற விடயங்களும் இந்த ஆலயங்களிலே தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். அதே போல இந்த சிவபெருமானுக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாக செல்லுவதும், சுவாமி திருவிழா கொண்டிரும் போது அங்கே அன்றி உள்ளே போய் வணங்குவதும், இறைவன் எழுந்தருளி விக்கிரகமாக வெளியே வருகிற பொழுது அந்த இறைவனுடைய அருள் அந்த எழுந்தருளி விக்கிரகத்திலே பதிந்திருக்கிற பொழுது இந்த எழுந்தருளி விக்கிரகத்திலே இருக்கிற இறைவனை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். ஒரு மகோற்சவ காலங்களிலே இறைவனுடைய திருவருள் 5 இடங்களிலே அதிகம் பொதிந்திருப்பதாக எங்களுடைய சிவாகமங்கள் இந்த சைவ கிரியைகளிலே சொல்லப்படுகிறோம். ஒன்று கும்பம் என்று சொல்லுகிறோம், 2வது கம்பம் என்று சொல்லுகிறோம், 3வது பிம்பம் என்று பார்க்கிறோம், 4வது எழுந்தருளி விக்கிரகம், 5வது சிவாச்சாரியாருடைய திருமேனி. அப்ப கும்பம் என்று சொல்லப்படுவது அங்கே அக்கினியிலே இறைவனை எழுந்தருளச் செய்து அந்த அக்கினியிலே எழுந்தருளச் செய்யப்பட்ட இறைவனை அங்கே கும்பத்திலே இருத்தி அந்த கும்ப நீரினாலே இறைவனுடைய மூல திருமேனியிலே நாங்கள் அங்கே ஊற்றுகிறோம். அந்த கும்ப நீரானது பிம்பமாகிய இறைவனுடைய மூலஸ்தான திருமேனியிலே ஊற்றி வழிபாடு செய்கிறோம். அப்ப இந்த மகோற்சவ காலங்கள்ல இந்த அபிஷேக வழிபாடு என்பது மிக மிக உச்சமான வழிபாடாக இருக்கிறது. பல ஆலயங்கள்ல இன்றைக்கு பூசை நடைகிற பொழுது எழுந்தருளி பூசை நடைபெறுகிற பொழுது மட்டும்தான் அந்த ஆலயத்திலே அடியவர்களை காணக்கூடியா இருக்குது. ஆனா அந்த எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவம், சிவ ஆகம தத்துவம், சைவ கிரியையினுடைய அடிப்படையிலே அங்கே கும்ப பூசையிலே அந்த வழிபாட்டினுடைய ஆரம்பம் அங்கே ஆரம்பிக்கிறது. சிவாச்சாரியார் தன்னை சிவோகம் பாவனை செய்து சங்கற்பம் செய்து இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்திலே இருக்கிற இறை சக்தியை மந்திரத்தினாலே தன்னுடைய உச்சியினூடாக நாபி கமலத்திலே கொண்டு வந்து அந்த நாபி கமலத்திலே சேர்க்கப்பட்ட இறை சக்தியை மீண்டும் அந்த அக்கினியிலே கொண்டு சென்று அக்கினியிலிருந்து மீண்டும்
தன்னுடைய நாபி கமலத்திலே கொண்டு சென்று மீண்டும் அந்த அக்கினியில இறை சக்தியை சேர்த்து அந்த இறை சக்தியை அங்கு கும்பத்திலே கொண்டு போய் சேர்க்கிற செயற்பாடு அங்கே நடைபெறுகிறது. நீங்கள் இந்த அபிஷேகம் நடைபெறுகிற பொழுது பார்க்கலாம், அங்கே கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு, நவக்கிரக கும்பங்கள், சிவன் சக்தி கும்பம் வைக்கப்பட அந்த கும்பத்திலே அங்கே கும்ப நூலானது வந்து நேரடியாக கொண்டு வந்து அந்த அக்கினி குண்டத்திலே சேர்ப்பித்திருப்பார். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற இறை சக்தியை அந்த அக்கினியிலே எழுந்தருளச் செய்து அக்கினியிலிருந்து கும்பத்திலே எழுந்தருளச் செய்கிற பொழுது அந்த கும்பத்திலே இருக்கிற நீருக்கு இறை சக்தி இருக்கிறது. அந்த இறை சக்தியை பிம்பத்திலே ஊற்றுகிறோம். மூலமூர்த்தியாக இறைவனுடைய திருமேனியிலே ஊற்றி வழிபாடு செய்கிறோம். அப்ப ஒரு ஆலய வழிபாட்டிலே முதலிலே இந்த பூசை வழிபாட தொடங்குகிற பொழுது சங்கல்பம் செய்கிற ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுதுதான் அந்த சிவபூசையினுடைய முழுமையான பலனை பெறுகிறோம். அங்கே ஆரம்பித்து விநாயக பூசையிலிருந்து சண்டேஸ்வர பூசை வரையான பூசையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மகோற்சவம் என்பது வருடத்தில் ஒரு தடவை நடைபெறுகிற நிகழ்வு. அப்ப நாங்கள் அந்த நிகழ்வுகளை அதை முழுமையாக பார்த்தால்தான் அந்த சிவனுடைய அருள் ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கு. அப்போ அந்த கும்பத்திலே பார்க்கிறோம் பிம்பம், அதே போல தம்பம் என்று சொல்லப்படுவது கொடித்தம்பத்திலே இறைவனுடைய அருள் இருக்கிறது. மகோற்சவ காலங்களில் மட்டும்தான் இந்த கொடித்தம்பம் விசேடமாக வழிபாடு செய்யப்படும். அதே போல நான்காவதாக எழுந்தருளி விக்கிரகம் இருக்கிறது. இறைவன் எழுந்தருளி மூர்த்தமாக திருவிழா எழுந்தருளுகிறான். அந்த எழுந்தருளி மூர்த்தத்திலே இறை சக்தி அதிகமாக இருக்கு. அதே போல சிவாகமங்கள்ல 5வது இடமாக சிவாச்சாரியாருடைய திருமேனியை சொல்லுகிறார். அந்த ஆலயத்திலே பிரதம பூசை வழிபாடுகளை செய்கிற பிரதம குருக்கள் ஐயாவிடத்திலும் நாங்கள் இறைவனை காண்கிறோம், இறைவனை தரிசிக்கிறோம். ஏனென்றால் அவர் தன்னை சிவோகம் பாவனை செய்து சிவனாக பாவனை செய்து ஆன்மாவுக்கும் சிவனுக்கும் இடையிலுள்ள தூதுவராக வழிபாட்டை செய்கிறார். சங்கல்பம் செய்தல் என்றால் இந்த ஆலயத்தில இன்ன இடத்துல இந்த கால பூசையில இன்ன நபர்கள் இந்த கிராமத்தின் நன்மை பொருட்டு உலகத்தின் நன்மை பொருட்டு இந்த மகோற்சவ கிரியைகளை நிகழ்த்துகிறார். இந்த கிராமத்திலே இருக்கிற மக்கள் இந்த நிகழ்வை நடாத்துவர், உலகத்திற்கு அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அந்த இறைவனிடத்திலே சங்கல்பம் செய்து வேண்டுதல் செய்து வழிபாடு செய்கிற பொழுது அந்த சிவாச்சாரியருடைய திருமேனி சிவ திருமேனியாக இருப்பதனால் இந்த மகோற்சவ காலங்களில் நாங்கள் கட்டாயம் இந்த சிவாச்சாரியாருடைய திருத்தாள்களை நாங்கள் பணிந்து வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த மகோற்சவம் சிவாகம சாஸ்திர அடிப்படையிலே இறைவனுடைய திருவருள் அதிகம் பொழிகிற 5வது இடம் சிவாச்சாரியாருடைய திருமேனி இருக்கிறது. அந்த சிவாச்சாரியுடைய திருமேனியை நாங்கள் தீண்டி வழிபாடு செய்கிற பொழுது சிவனுடைய அருளை பெறுகிறோம். இந்த மகோற்சவ கிரியைகளே கொடியிறக்கம் நடைபெற்ற பின்பாடு அங்கே குரு ஆச்சாரிய ஆச்சாரிய ஆசீர்வாதம் பெறுகிற நிகழ்வு நடைபெறும். குருவுக்கு வணக்கம் செலுத்தி அந்த குருவிடத்திலே ஆசீர்வாதம் பெறுகிற நிகழ்வு அங்கே இடம்பெறுகிறது. அப்ப அந்த சிவாச்சாரியருடைய திருமேனி என்பது முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஆலய வழிபாட்டிலே அந்த இறைவனுடைய திருவருள் சக்தி அதிகமாக பொழிந்திருக்கிற அந்த 5 இடங்கள் முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஆலய வழிபாட்டிலே நாங்கள் செய்யத்தகாத செயற்பாடுகள், வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. இறைவன் எழுந்தருளுகிற பொழுது இறைவனை நாங்கள் இறைவனுடைய திருவுருவத்தை நோக்கிய வண்ணமாக நாங்கள் நடந்து செல்ல வேண்டும், அல்லது இறைவனுக்கு பின்னாக நாங்கள் பஜனை பாடல்களை பாடி வழிபாடு செய்ய இறைவனுக்கு எங்களுடைய புறமுதுகு காட்டி நடந்து சென்று வழிபாடு செய்யக்கூடாது. இப்ப நாங்கள் இறைவனை சுற்றி வருகிற பொழுது இறைவனுடைய திருமேனியை எங்களுடைய கண் பார்த்த வண்ணமாக இறைவனோடு நாங்கள் சுற்றி வர வேண்டும், அல்லது இறைவனுக்கு பின்னாக நாங்கள் தோத்திர பாடல்களை பாடிய வண்ணமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் அங்கே சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற விடயமாக இருக்கிறது. அந்த இறை வழிபாட்டுக்குரிய விடயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த இறை வழிபாடு சார்ந்த விடயங்கள் அங்கே அருணகிரி புராணம், கடம்பவன புராணம், அந்த சிவார்ச்சனா சந்திரிகை எல்லாம் இது நாங்கள் விளக்கம் பார்க்கலாம். இது உங்களுக்கு அதிகம் தேவையில்லை. நீங்கள் ஒரு புலவர்களான பிற்பாடு இது சார்ந்த ஆழமான விடயத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே மிக மிக ஆழமாக நுணுக்கமாக எங்களுடைய ஆலயங்களில் நடைபெறுகிற கிரிய அமைப்புகள் சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த அடிநாதமான விடயங்கள் அங்கே சொல்லப்படுகிற சிறப்பு இருக்கிறது. அப்ப உங்களுடைய இந்த உரைநடையிலே இப்ப ஆலய வழிபாடு சார்ந்த விடயங்கள், ஆலயத்தில் செய்யத்தக்க விடயங்கள், ஆலய அமைப்பு சார்ந்த விடயங்கள், அதே போல இந்த சிவாகமங்கள்ல ஆலயங்களை நடாத்துகிற அதிகாரிகள், ஆலயங்களை நடாத்துகிற நிர்வாகிகள், ஆலயத்தில் நடைபெறுகிற சிவாச்சாரிய பெருமக்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே
சிவ ஆகமங்களே சொல்லப்படு நாவலர் பெருமான் மிக மிக ஆணித்தரமாக அங்கு இறுக்கமாக இதை மீறுபவர் மீது அவர் கடுமையான கண்டனங்களை எல்லாம் சொல்லி இருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆலய வழிபாட்டிலே குருலிங்க சங்கம பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லப்படும். குருலிங்க சங்கம வழிபாட்டிலே 3 வழிபாடு இருக்கிறது. குருலிங்க சங்கம பக்தி உள்ளவர்களும் ஆகம உணர்ச்சி உள்ளவர்களுமாகிய பெரியோர்களே ஆலய தர்மகர்த்தாவாக இருத்தல் வேண்டும் என்பது சிவாகமம் சொல்லுகிறது. இதை நாவலர் பெருமான் மிக இறுக்கமாக ஆணித்தரமாக, இப்படி இந்த தகுதி இல்லாதவர் ஒரு ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாகவோ நிர்வாகியா, உண்மைய தர்மகர்த்தா இருப்ப ஒரு ஆசை இருக்கக்கூடாது. ஒரு ஆலயத்திலே வழிபாடு செய்கிற பொழுது அனைவரையும் சமனாக மதிக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூட. ஒரு ஆலயத்திலே வழிபாடு செய்யப்படுகிற அடியவருடைய மனம் நோகச் செய்தல் என்பது மிக 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 ஒரு பெரிய சிவ துரோகம், சிவ நிந்தனை என்பதை சிவாகமம் சொல்லுகிறது. ஒரு ஆலயத்தினுடைய அதிகாரி நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் குருலிங்க சங்கம பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். குருனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அங்கே வருகிற லிங்க முறை திருமேனியிலே இறைவனை எப்பொழுதும் கண்டு தரிசிக்க வேண்டும். அந்த திருமேனியிலே இருக்கிற இறைவன் அவருக்கு காட்சி கொடுப்பவராக இருக்க வேண்டும். மகத்தினால் மனதினால் நித்தம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அந்த அதிகாரியினுடைய நிர்வாகியினுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மன தூய்மை ஊடாக இறைவனை அந்த திருமேனியிலே கண்டு, அதே போல சங்கம பக்தி, அந்த ஆலயத்திலே வருகிற அடியவர்கள் அனைவரையும் சிவனாக கருதி அந்த அடியவர்களிடத்திலே பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிவாகமம் அங்கே அழகாக சொல்லுவோம். குருலிங்க சங்கம பக்தி உள்ளவர்களும் ஆகம உணர்ச்சி உள்ளவர்களுமாக இந்த சிவாகமங்களை ஆழமாக அகலமாக கற்று தெரிந்து உடையவர்கள் தான் இந்த ஒரு ஆலயத்தினுடைய அதிகாரிகள். இன்றைக்கு பல ஆலயங்களில் இதற்கு தகுதியற்றவர்கள் இன்றைக்கு ஆலயங்களை நிர்வாகம். உண்மையில் அவர்கள் புற ஆசைகளை விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு மாலைகளையோ பொன்னாடைகளையோ பதவிகளையோ பட்டங்களையோ ஒரு ஆலய தர்மகர்த்தா விரும்பக்கூடாது. அவர் எப்பொழுதும் சிவ அர்ப்பணமாக வழிபாடு. இன்றைக்கு பேருக்காக போலுக்காக பல நடந்து கொள்ளுடைய உங்களுக்கு பொதுவான கேள்வி இருந்தால் உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு ஆலய நிர்வாகங்கள் எப்படி இருக்கிறது, ஆலய அதிகாரிகள் எப்படி இருக்கிறார், சிவாச்சாரியர் எப்படி இருக்கிறார்னா நீங்கள் அதை உங்களுடைய பார்வையில் எழுதக்கூடிய இருக்கு. அப்ப ஆலயத்தினுடைய அதிகாரிகள் சிவாச்சாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தர்மகர்த்தா என்று சொல்லப்படுற எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயம் அங்கே சொல்லப்படுற. அவர்கள் அந்த ஆலயத்தை விதிப்படி நடாத்தி சமயத்தை வளர்ப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அங்கே நடைபெறும் கிரியைகளையும் முறைகளையும் முறைப்படி அங்கே செய்ய வேண்டும். அந்த செய்கிற விடயம் இருக்க வேண்டும். அந்த கிரியைகள் சார்ந்த விடயங்கள் அவர் ஆழமாக அறிந்திருந்தால் தான் அந்த சிவாச்சாரியார் சில கிரியைகளிலே தவறு விடுகிறவர் பிள்ளையாக சொல்லுவதை சுட்டுக்காட்டி சரியாக முறைப்படி செய்ய வைக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி முறை தவறி சிவாச்சாரியார் தண்டவாட்டில் ஏதோ செய்யலாம், அதை பார்க்கிற அதிகாரியை நான் தலைவராக மட்டும் இருந்து விட்டு போகலாம். அந்த கிரியை முறைகளை செய்யாததற்கு துணை போனால் அது பழிபாவங்களுக்கு பயந்த அந்த வேதாகம் அறிவும் நன்னொழுக்கமும் ஈஸ்வர பக்தியும் உடைய சிவாச்சாரியார்களை அவர்கள் நியமிக்க வேண்டும். அப்ப சிவாச்சாரியாருக்குரிய தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வேதாகம் அறிவு இருக்க வேண்டும். வேதாகம் என்பது எங்களுடைய சமயத்தினுடைய 4 வகை வேதங்களிலே ஆழமான அறிவு இருக்க வேண்டும். அதே போல ஆகமம் சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். ஆலயத்திலே ஆலய வழிபாடு கிரியைகளை செய்ய வேதாகம் அறிவும் நல்லொழுக்கமும் ஈஸ்வர பக்தியும் என்றால் இறைவனுடைய சிவ பக்தி உடையவராய சிவாச்சாரியார் நியமிக்கணும். அப்ப ஆலய அதிகாரியாருடைய கடமை ஒரு நல்ல சிவாச்சாரியார் நியமிக்கணும். சிவாச்சாரியார் தவறிழைத்தால் அந்த கடமை அவர் ஆலயத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய தகுதி அந்த தர்மகர்த்தாக இருக்க வேண்டும். அதே போல சிவாச்சாரியாரும் தவறிழைக்காது செய்ய வேண்டும். சிவாகமங்கள் இதை தவற விட்டு நாங்கள் இன்றைக்கு பூசை வழிபாடல் கும்பாபிஷேகங்கள் மகோத்சவங்களை நடாத்துறோம். இன்றைக்கு எத்தனையோ கும்பாபிஷேகம் நடாத்துகிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே மழை இல்லை, அனைத்தையும் சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு வானம் மும்மாறி பொழிந்து இன்றைக்கு ஒரு வேசமான முறையில் எங்களுடைய கிரியைகள் செய்வ ஆலயங்களிலே நடைபெறுகிறோம். ஒரு அபத்தமான நிகழ்வா இதை ஆலயத்தை நடாத்தி விற்பவர்கள் பார்க்கணும். இன்றைக்கு பெற்றும் ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆனா இன்றைக்கு நாட்டிலே மழை என்றது இல்லாம இருக்கிறது. அப்ப ஒரு வேடிக்கையான முறையாகத்தான் இன்றைக்கு கிரியைகளை எங்கு தவற விடுகிறார்களோ தெரியவில்லை. அப்ப அந்த நடாத்துகிற அதிகாரி இதை சரியாக செய்ய வேண்டும். அதை எங்க நியமிக்கப்படுகிற சிவாச்சாரியாரை சரியாக நியமித்தால்தான் அந்த ஆலயத்தில் இறை அருள் இருக்கும், கிரியைகளுடைய
தத்துவங்கள் சரியாக புலப்படுகிற போல இறை அருள் செய்ய வேண்டும். அந்த சிவாச்சாரியாரை நியமிக்க வேண்டும். அந்த கிரியைகளை செய்விப்பவராக ஆலயத்தை நடாத்துகிற அதிகாரி இருக்க வேணும். அப்ப ஒரு ஆலயத்தை நடாத்துகிற அதிகாரி மிக மிக முக்கியமானவராக இருக்கணும். அவர் சரியாக அனைத்தும் அறிந்திருக்க வேண்டும். ஆகமம் சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். வேத அறிவு இருக்க வேண்டும். வேதாகம் அறிவும் நல்லொழுக்கம் உடைய ஒரு சிவபக்தியுடைய சிவாச்சாரியாரை நியமிக்க வேண்டும். ஒரு பிரதம சிவாச்சாரியாரை பார்க்கிறப்போ இறைவனுடைய திருமேனி காட்சி அவரிடத்திலே காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியான சிவாச்சாரியாரை நியமிக்க வேண்டும். அவர்களை கொண்டு கிரியைகளை சரியாக செய்விப்பவர்கள் இந்த ஆலய அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அந்த விடயம் இங்கே சிவாகமங்கள்ல அங்கே ஆழமாக சொல்லப்பட நாவலர் பெருமானுடைய சிவ ஆலய தரிசன விதி, சிவ ஆலய கிரியைகள்ல கூட இதை அழுத்தமாக செய்யக்கூடிய இந்த சொல்லிக் கொண்டு வர விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற விஷயங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆலயத்திலே அதிகாரிகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு சிவாச்சாரியார்கள் எப்படியெல்லாம் ஆலயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இந்த விஷயங்களே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆலயங்கள் திருக்கோவில் அமைப்பு, அந்த திருக்கோவிலே செய்யப்படுகிற விடயங்கள், அந்த பூசைகள் சார்ந்த விடயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் சென்று கொண்டிருந்தப்ப இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஆலய வழிபாட்டிலே இந்த மகோத்சவ விளக்கம் சார்ந்த விடயங்கள், நித்திய கர்ம விதிகள், ஆலய உற்சவம் சார்ந்த விடயங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற நித்தியாதி கர்மங்கள் என்று சொல்லப்படுகிற விடயங்கள். இந்த நித்தியாதி கர்மங்கள் என்று சொல்லப்படுகிற நித்தியம் முதலிய கர்மங்கள், அந்த நித்தியம், நைமித்திகம், காமிகம் என்று 3 வகைப்படுகிறது. அந்த நித்தியம் முதலிய கர்மங்கள் நித்தியம், நைமித்திகம், காமிகம் என்று 3 வகைப்படுகிறது. இந்த 3ம் நித்தியம் நித்தியாங்கம் என்றும், நைமித்திகம் நைமித்தியாங்கம் என்றும், காமியம் காமியாங்கம் என்றும் ஒவ்வொன்றும் இவ்விரண்டாக 6 வகைப்படும் என்று சொல்லப்படும். நித்திய கர்மங்கள் 6 வகைப்படுகிறது. ஒன்று நித்தியம், நைமித்திகம், காமியம். அந்த நித்தியம் என்பது நித்தியம் நித்தியாங்கம் என்று 2ஆக வகைப்பட, அதே போல நைமித்திகம் நைமித்திய ஆங்கம் என்று 2ஆக வகைப்பட, அதே போல காமியம் காமியாங்கம் என்று 2ஆக வகைப்படுகிறது. அங்கே 2 6 ஒவ்வொன்றும் 2ஆக 6 வகைப்படுகிறது. நித்திய கர்மங்கள் ஸ்நானம், தர்ப்பணம், சிவார்ச்சனை, அக்னிகாரியம் செய்தல் முதலான விடயங்கள் அங்கே நித்திய கர்மங்கள்ல சொல்லப்படுற ஆலயங்கள்ல நித்திய கர்மங்கள். ஸ்நானம் செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்தல், சிவார்ச்சனை செய்தல், அக்னிகாரியம் செய்தல் முதலிய விடயங்கள் அங்கே நித்திய கர்ம விதிகள்லே சொல்லப்படுற அந்த நித்தியாங்க கர்மங்கள் நித்திய கர்ம லோகம் வந்த பொழுது அதற்கு பரிகாரம் செய்வதும், அந்த அஷ்டபந்தன சரணம் வந்தால் மீளவும் அஷ்டபந்தனம் சாத்தலும் போன்ற விடயங்கள் அங்கே சொல்லப்படுகிற விடயங்கள். நித்திய கிரியை, நித்திய விடயங்களிலே நித்தியாதி கர்மங்களாக சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் இந்த விடயங்களிலே பார்க்கப்படுகிறோம். இந்த ஆலய வழிபாட்டிலே ஆன்மாக்கள்லாம் முக்கியமாக இருக்கிறது. ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்காக அங்கே போறோம். இப்ப காமிய கர்மங்கள் சித்திகளை பெற விரும்பி செய்யப்படுற காமியம், நிஷ்காமியம் என்று நாங்கள் 2ஆக பார்க்கிறோம். அந்த காமியம் விருப்பம் கருதி செய்யப்படுவது, நிஷ்காமியம் விருப்பம் கருதாது பொது நன்மைக்காக. இன்றைக்கு நாங்கள் கும்பாபிஷேகங்கள், மகோத்சவ கிரியைகள் எல்லாம் பொது நன்மைக்காக விருப்பம் கருதாது செய்யப்படுகிற விடயங்கள். அப்ப காமிய கர்மங்கள் சித்திகளை பெற விரும்பி விசேட தினங்களில் விசேடமாக செய்யப்படுகிற விசேஷ விரதம், பூசை முதலியவைகள் எல்லாம் நாங்கள் விருப்பம் கருதி செல்வோம். அந்த காமியாங்க கர்மங்கள் விதிப்படி செய்கிற விடயங்களும் சொல்லப்படும். இந்த ஆன்மாக்களது பக்குவ நோக்கி அருள் செய்கிற அந்த நிமித்தமாக சிவபெருமான் ஒருவரே சந்திரசேகரர், விநாயகர், சுப்பிரமணியம் முதலிய திருமேனிகளை கொண்டருள்ளார் என்பது சிவாகம வேதத்தினுடைய முடிவாக இருக்கிறது. சிவபெருமான் அங்கே விநாயகராக, சுப்பிரமணியராக, சந்திரசேகராக வடிவம் கொண்டிருக்கிறார். அந்த இறை வடிவங்களாக நாங்கள் இந்த வடிவங்களை வழிபாடு செய்கிறோம். அந்த சிவபெருமான் பிதாவும் விக்னேஸ்வரர், சுப்பிரமணியன், வைரவர், வீரபத்திரன் 4வரும் சிவகுமாரர்களாகவும் அங்கே சிவாகமங்கள்ல சொல்லப்படுகிற விடயங்கள் இருக்கிறது. அதை உண்மை என்று அங்கே ஆகம நூல்கள் சொல்லுகிற விடயங்கள் இருக்கிறது. சிவபெருமான், உமாதேவியர், அங்கே விநாயக பெருமான், முருகப்பெருமான், வீரபத்திர பெருமான்,
பைரவ பெருமான் அங்கே சிவகுமாரர்களாக சொல்லப்படுகிற விடயம். அந்த இறைவனை புகழ் பாடுவதனூடாக அந்த ஆன்ம பிரயோசனம் கூடாக அந்த சிவன தாடவின் வடிவமுற்றிருக்கிற அந்த வழிபாடு சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே கந்த புராணத்திலே ஒரு பாடல் வருகிறது. ஈசனே யவனாடலான் மதலையா இனன்கான் ஆசிலா பாவனரு முகத்துண்மை ஆலரினி பேசிலாங்கவன் பரனொடு பேத எல்லன் தேசுலா வகன்மணி இடைக்கதிர் பெருந்திரம் வேல் என்று கந்த புராணத்திலே சொல்லப்படுறது. அங்கே சிவபெருமானை நாங்கள் பல்வேறு மூர்த்தங்களிலே வடிவங்களிலே சென்று வழிபாடு செய்கிறோம். அங்கே கந்த புராணம் சொல்லுகிறது சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவபெருமானே தேவர்களின் பொருட்டு தேவை கருத்தி அங்கே முருகப்பெருமானாக வடிவம் கொள்ளுகிறான். சுப்பிரமணிய பரமேஸ்வர மூர்த்தமாக அந்த விஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிற வடிவம், அங்கே எடுத்தற்கரிய அந்த வடிவம், பிரம்ம விஷ்ணுக்களேக்கே காண முடியாத வடிவம், அந்த விஸ்வரூப வடிவம், பரமேஸ்வர வடிவத்தை இறைவனுக்கு காட்டுகிறார். சுப்பிரமணியன் என்பது அங்கே பரமேஸ்வர வடிவத்தோடு இணைந்த சக்திக்குரிய வடிவமாக இருக்கிறது. அந்த வடிவங்கள் இறை வழிபாட்டிலே, ஆலய வழிபாட்டிலே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆலயங்கள்ல இந்த மூர்த்திகளுக்கு செய்யப்படுகிற நித்தியம் நித்தியாங்கம் முதலிய வழிபாடுகளில் மந்திர பேதம் இருக்குமே அன்றி கிரியா பேதம் இருக்காது. இந்த ஆலயங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், விநாயகருக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, சிவபெருமானுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, சிவபெருமானுடைய வடிவங்கள் பல இருக்கிறது, சந்திரசேகர், சோமஸ்கந்தர் போன்ற பல வடிவங்கள் இருக்கிற, நடராயர் என்று பல வடிவங்கள் இருக்கிறது, சுப்பிரமணியர், வீரபத்திர, பைரவர் என்று பார்க்கிறோம். இந்த ஆலயங்களிலே மூர்த்திகளுக்கு செய்யப்படுகிற நித்தியம் நித்தியாங்கம் முதலிய வழிபாடுகளில் மந்திரங்கள் தான் வேறுபடுமே ஒழிய கிரியைகள்ல எந்த பேதமும் இல்லை. அனைத்து கிரியைகளும் ஒரே அமைப்பிலே இடம்பெற வேண்டும் என்பதை சிவாகமம் அழுத்தமாக அங்கே சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் பார்க்க பொழுது இந்த மூர்த்திகளுக்கு செய்யப்படுகிற நித்தியம் நித்தியாங்கம் முதலிய வழிபாடுகளில் மந்திர பேதம் இருக்கிறது. விநாயகர் பெருமானுக்கு ஒரு மந்திரம் சொல்லுகிறோம், பெருமானுக்கு ஒரு மந்திரம் சொல்லுகிறோம். அங்கே ஜசுர்வேதத்திலே இறைவனுக்கு நாங்கள் 108 நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறோம், 1008 நாமங்களை சொல்லி வழிபாடு, அட்டோத்திர நாமம், அங்கே ஸ்ரீருத்திரியம் என்று சொல்லப்பட 100 நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிற வழிபாடுகள் எல்லாம் அங்கே யசுர் வேதத்திலே வருகிறது. அப்பொழுது அங்கே இந்த ஆலய வழிபாட்டில் நடைபெறும் நித்திய நித்தியாங்கத்திலே மந்திர பேதம் இருக்குமே அன்று கிரியா பேதம் இல்லை என்று அங்கே ஆகமம் சொல்லலாம். அந்த விநாயகர் முதலியோருக்கும் சிவலிங்க பெருமானுக்கும் கூடிய பிரகாரமே நித்திய முதலான கிரியைகளை செய்கவென்று அங்கே சிவாகமங்கள் சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த சிவாகமங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆலயங்கள் அமைக்கப்படுகிறது. அந்த ஆலயங்களிலே நடைபெறுகிற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆலயங்களை வழிநடாத்துகிற அதிகாரிகள் சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட விதிமுறைப்படி இருக்க வேண்டும். அதே போல ஆலயங்களிலே கிரியைகளை நடாத்துகிற சிவாச்சாரிய பெருமக்கள் அதன் விதிப்படியே இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த ஆலயம் சார்ந்த மகோத்சவம் சார்ந்த விளக்கங்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விரிவுரை வகுப்புகளில் நாங்கள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகிற உற்சவம் சார்ந்த அதனுடைய உற்சவம் என்றால் என்ன, அதனுடைய விரிவான விளக்கங்கள், அந்த உற்சவங்கள் எத்தனை உற்சவங்கள் எப்படி நடைபெற வேண்டும், அந்த உற்சவங்களுடைய சிறப்புகள் போன்ற விடயங்களை நாங்கள் அடுத்த விரிவுரைகளிலே அதை பற்றி சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. பொண்ணுத்திரி அம்மா அன்மியூட் பண்றீங்களா? பொண்ணுத்திரி அம்மா, பொண்ணுத்திரி அம்மா, இந்திராணி அம்மா, அதான் நன்றி சொல்லணும். இதுவரை நேரமும் எங்கள் சைவ புலவர் சங்கத்து மாணவர்களுக்கு உரைநடை சம்பந்தமான கருத்துரைகளை வழங்கிய சைவ புலவர் திரு குமரன் ஐயா அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா.